பாண்டியன் சார் வணக்கம். பாண்டியன் சார், 33.1 லட்சம் குவிண்டால் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது இந்த தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பகுதியை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் வாயிலாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாரியத்திற்கும் வழங்கி அதுலயும் ஒரு 210 கோடி ரூபாயை அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் வாங்கியிருக்கு. சார், இந்த 33.1 லட்சம் குவிண்டால் இருக்குல்ல சார், இதெல்லாம் கிடங்குகளுக்கு முறையா போய் சேர்ந்திருக்கா சார்? முதல்ல இது தொலைக்காட்சிக்கு நான் இப்ப நீங்க இந்த நிகழ்வு கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு புதிய தலைமுறை சிறப்பு நிகழ்ச்சியா விவாதத்தை நடத்தியிருக்கு. இந்த ஊழல் முறைகேடு பற்றி விரிவான விவாதத்தை வெளிப்படையாக கொண்டு வந்தது. 19ஆம் தேதி அந்த கூட்டத்திலேயே புதிய தலைமுறை தொலைக்காட்சி பதிவிட்டதை அந்த நிர்வாகம் அவர்களை மிரட்டி வெளியேற்ற முயற்சிச்சது. அப்புறம் அது பெரிய தகராறாகி அந்த செய்தியை அவங்க திரும்ப நாங்கள் வெளியிட்டே ஆவோம் அப்படி வெளியிட்டு தான் மறுநாள் 20ஆம் தேதி அவங்க அதை பெருசா கொண்டு வந்தாங்க. திரும்ப 26ஆம் தேதி காலையில இந்து தமிழ் பத்திரிகை 3/4 பக்கம் நடுப்பக்க கட்டுரையா மிக விரிவா வெளியிட்டிருக்கு. அதற்கு பிறகு 26ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட 15 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 15 கோரிக்கைகளுக்கும் மத்திய மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து MDA அதுக்கான மினிட்ஸ் பதிவு செய்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால வெளியிடப்பட்ட அந்த மினிட் பதிவும் என்னுடைய இணையதளங்கள்ல இன்னைக்கு நான் வெளியிட்டிருக்கேன். அது எனக்கும் காப்பி போட்டு வழங்கிட்டாங்க. நாங்க அந்த மினிட் எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். சரி, இன்னைக்கு 26ஆம் தேதி அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் இது குறித்து விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு இந்த விரிவான அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த 2 அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் பின்னால் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்களது ஊழல் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்த்திருக்கிறார். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த விவாதத்தை கையில் எடுத்திருப்பதற்கு உங்களுக்கு நான் பாராட்டுகளை முன்பே தெரிவித்திருக்கேன், இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில குறிப்பிட்டிருப்பது 3,31,303 மெட்ரிக் டன் லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நெல்லுக்கு அவர்கள் முதலிலே 170 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் 53,323 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்திருக்கிறார். அதற்கான பேலன்ஸ் தொகை சேர்த்து 210 கோடியாக மொத்தமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த அரிசி நெல் முழுமையும் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை என்பதே அந்த மினிட்லயே பதிவிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெளிப்படையாவே அன்னைக்கு தீர்மானமாக நிறைவேற்றாச்சு. ஆனா எங்களுக்கு இருக்கிற அச்சம் என்னன்னா, இதை வெளியிட்ட பிறகு இந்த மினிட்ஸ் போட்டு இந்த கூட்டத்தை நடத்தி அரசுக்கு பரிந்துரை பண்ணி இது இணையதளங்கள்ல தொலைக்காட்சி செய்தியில பத்திரிகையில எல்லாத்திலையும் வந்துட்டு 27ஆம் தேதி காலையில இது வந்த பிறகு 27ஆம் தேதி காலையிலிருந்து அந்த மேலாண்மை இயக்குனர் நல்ல ஒரு IAS அதிகாரி, மூத்த IAS அதிகாரி சண்முக சுந்தரம் 20 நாள் கட்டாய விடுப்பில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மட்டுமல்ல, இதை நான் மூடி மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு தேவையும் இல்லை. இதை நான் பகிரங்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு என்னோட துறை செயலாளர் பாண்டியன் சார் ஒரு நிமிஷம் சார், யார் கட்டாய விடுப்பில் வெளியேற்றப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னீங்க? IAS அதிகாரியா? தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் எங்களை அழைத்து பேசி அந்த மினிட் பதிவிட்டு அரசுக்கு இந்த நிறுவனத்திற்கு இனி அனுமதி கொடுக்க கூடாது, இந்த நிறுவனம் கொள்முதல்ல இருக்கக்கூடாது என்று பரிந்துரை செய்ததால் 20 தினங்கள் அவர் கட்டாய விடுப்பில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். 15 தினங்கள் 10 தினங்களுக்குள்ளாக இந்த தொகை முழுவதும் விவசாயிகளுக்கு ஒப்படைக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்ததால் அவர் இன்றைக்கு விடுப்பில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த மினிட் படி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று காலையில் நான் துறை செயலாளரோடு பேசிய பிறகு நான் அன்றைய மீட்டிங்கில் எடுத்த முறை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் உறுதியாக நான் பின்பற்றுவேன் என்கிற உத்தரவாதமும் இன்றைக்கு துறை செயலாளர் சத்யபிரதா சாகு எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆட்சியில் இன்றைக்கு திமுக இருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் வாக்களித்து அமர வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய உணவுத்துறை அமைச்சர். சார், நான் திரும்பவும் ஒரு தடவை நான் உங்ககிட்ட உறுதியா கேட்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. நீங்க சிவில் சப்ளைஸ் MD ஆக இருக்கக்கூடிய IAS அதிகாரி, ஒரு பேர் என்ன சார் சொன்னீங்க? சண்முக சுந்தரம் IAS 20 நாள் IAS அவர் இந்த தமிழ்நாடு இந்த நுகர்பொருள் சார், தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு கொள்முதல் செய்த நெல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு மினிட்ல எழுதிய காரணத்தினால்
15 நாட்களுக்குள் அதற்கான தொகையை விவசாயிகளுக்கு வழங்கணும்ட்டு எழுதி உத்தரவாதம் கொடுத்த காரணத்தினால் அவரு கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பொறுப்பாளி. ஏன்னா ஒரு IAS அதிகாரியே அப்படி கட்டாயமாக லீவ் கொடுத்து அனுப்ப முடியாதுன்னு நாங்க உறுதியாக நம்புகிறோம். மினிட் பண்ணி அரசுக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு காப்பி அனுப்பினவர் மறுநாள்ல இருந்து பணிக்கு வரல, 20 நாள் லீவுங்கிறாங்க. ஓகே, இனிமே அவருக்கு பணி வழங்கப்படுமா என்பதே சந்தேகமா இருக்கு. இதுக்கு IAS அதிகாரிகள் குழுதான் முடிவெடுக்க வேண்டும். சரி, இது எவ்வளவு பெரிய ஊழல், சாதாரண ஊழல் முறைகேடா? எந்த அனுபவமும் இல்லாத அந்த உணவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. அவர் விவசாயிகளுக்காக காப்பாற்றணும், அவர் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாரு. எங்களுக்கு பணம் வேணும், நீங்க எப்படி வேணுமாலும் கொள்ளையடிக்க, விவசாயிகள் கொடுத்த நெல்லுக்கு உரிய தொகை பட்டுவாடா செய்யப்படணும், அது முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். இதுவரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்து அது குறித்து விளக்கம் அளிக்கல. ஓகே, எங்கள்கிட்ட என்னிட்ட இருக்கிறது எல்லாமே நகலோட நான் பேசிட்டு இருக்கேன். நான் கூட்டத்துல கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் என்னோட வீடியோ பதிவு இருக்கு. கடந்த 19ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் அத்தனையும் என்னோட இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த இணையதளத்தில் இருக்கிற அந்த ஆரம்போட பேச்சில் தான் அவர் சொல்றாரு, இந்த அமிர்தின் ஷேக்டாவது என்பதற்கு தான் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு நான் ஒப்பந்தம் போட்டேன். ஆனா அவர் நான் செலக்ட் பண்ண ஆள் இல்ல, எனக்கு அவரை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு அவர் தான் சொல்றாரு. இது எல்லாமே இணையத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால இது எல்லாமே ரெக்கார்டு தான். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. ஏன்னா 19ஆம் தேதி நடந்த பிரச்சனையே 20ஆம் தேதி காலையில 9-10 மணிக்கு மிக மிக விரிவா விவாதிச்சிருக்கோம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில. நேரடியா அரசு துறை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு நிருபர் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து கொள்முதல் நடத்துற இடத்துல கலந்துருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அந்த விவாதத்துல கலந்துருக்கிறாரு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு பதிவுல 8 டிபி 8 இடங்கள்ல அவங்களுக்கு கொள்முதல் கொடுத்தா, ஆனா வரவு செலவு இல்லை, எங்களுக்கு தெரியாது, இன்னும் 24 மணி நேரத்துல நான் வாங்கிடுவேன்னு சொல்லி உத்தரவாதப்படுத்திருக்காரு. இதெல்லாம் தொலைக்காட்சியில விடையா வந்தது. நான் ஆதாரத்தோடு எல்லா ஆதாரங்களோடும் மிக விரிவா இந்து தமிழ்ல கடந்த திங்கட்கிழமை 26ஆம் தேதி காலையில 3/4 பக்க கட்டுரை வந்திருக்கு. எங்களுடைய போராட்ட வடிவங்கள், அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் 27ஆம் தேதி பத்திரிகையில விரிவா வந்திருக்கு. பாண்டியன் சார், இந்த விவகாரத்தில் அமைச்சர் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் இந்த கூட்டம் போட்டு பேசுறதை தாண்டி வேற என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சார்? அமைச்சரை பொறுத்தவரையில விவசாயிகளை கைவிட்டுட்டாரு, விவசாயிகளை அடகு வச்சுட்டாரு தனியார் முதலாளிகள்கிட்ட. அவங்க வாழ்க்கையே அமைச்சரால சீரழிஞ்சு போச்சு. அவர் இன்னைக்கு இருக்கிற நிலையில அவர் அந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு அவர் கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஒப்பந்தம் போட்ட அதிகாரி விடுப்புல போயிருக்கிறார். ஆனா இப்போ அரசு பணத்தை கொடுத்து இந்த அரிசிகளை கையகப்படுத்தணும். இதுக்கெல்லாம் ஒரு 10 நாள் தேவை இருக்கு. அதுக்கு இவருக்கு இலகுவான அதிகாரிகள் இருந்துதான் அதெல்லாம் பண்ணணும். எங்களை பொறுத்தவரை நீங்க என்ன ஊழல் வேணுமாலும் பண்ணுங்க, அரசுக்கு எவ்வளவு வேணுமாலும் நீங்க இழப்பை ஏற்படுத்துங்க. அதுதான் நாங்களும் அன்னையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். நாங்க அந்த இடத்திலேயே சிபிஐ விசாரணையும் கேட்டிருக்கோம். அது இன்னைக்கு அன்புமணியா அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். அது எப்படி வேணுமாலும் போகட்டும். ஆனா விவசாயிகளை வீதியில விட முடியாது, விட்டுட்டு நீங்க தேர்தலை சந்திக்க முடியாது. இது போராட்டத்தை நாங்க தீவிரப்படுத்துவோம். விவசாயிகள் வாழ்க்கையோடு விளையாடுற எந்த அரசியல்வாதியும் நீடிக்க முடியாது. பாண்டியன் சார், நான் முடிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு இப்ப விவசாயி நெல்லை வித்திருக்கிறாங்க, இந்த பணத்தை கொடுக்கணும். இந்த பணத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். இந்த தொகையை 10 தினங்களுக்குள்ளாக சொன்னபடி வழங்கணும். அதை இன்னைக்கு செயலாளர் எனக்கு உறுதி அளிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து நாங்க அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா விவசாயிகள் மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிறைவேறுன்னு. ஆனா இந்த அதிகாரியை வெளியேற்றுவதனுடைய அடிப்படையே இந்த தொகையை விடுவிப்பதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிற தன்னை தப்பிச்சு கொள்ளணுங்கிற நிலையில கூட அமைச்சர் இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்கலாம். ஆனா முதலமைச்சர் அதுல நேரடியா தலையிடுறாருங்கிற தகவல் இருக்கு, நேரடியா அவர் விவாதிச்சிருக்காருங்கிற தகவல்லாம் இருக்கு. ஆனா இது விவசாயிகளுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கு காலந்தாழ்த்தாம அவர்களுக்கு உரிய முறையில உரிய தொகை போய் ஆகணும். ஈரத்துல மழையில நனைஞ்சிருக்கிற நெல்லெல்லாம் உடனடியா கொள்முதல் பண்ணணும். இனி தனியார் அனுமதிக்க கூடாது. ரவீந்திரன் சொல்றது போல இது 2014 இருந்து பல நிறுவனங்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதுல கூட்டுறவு அமைப்புகளும் பல மாவட்டங்கள்ல பல்வேறு வகைகள்ல இந்த கொள்முதல் நடந்திருக்கு. ஆனா நேரடியா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய கட்டுப்பாட்டில் நடந்தது. இன்னைக்கு
இன்றைக்கு இந்த ஆண்டு இவங்க திமுக போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் என்பதுதான் இது ஒரு வினோதமான ஒப்பந்தம். தேசிய நுகர்வோர் கூட்டமைப்போட அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்க ஒரு இடைத்தரகர் ஒப்பந்தங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசே அந்த நிறுவனத்தோட புகுத்தி விட்டதா சொல்ற கருத்து இருக்க. இதுதான் இவ்வளவு முரண்பாட்டுக்கு, இவ்வளவு கணக்கோளங்கள் பிரச்சனைகளுக்கு இதுதான் அடிப்படை அமைஞ்சது. இது அனுபவமற்ற ஒரு துறையினுடைய அமைச்சரா மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் நியமிக்கப்பட்டதனுடைய விளைவு இது சுயநலத்திற்காக நடந்திருக்கிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எந்த வகையிலும் லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்க்கை நீதி கிடைக்காமல் ஓயாது. ஓகே சார், ஓகே.